மதுரையில் 18 கோடி ரூபாய் மதிப்பிலான 29.70 கிலோ தங்கம் மற்றும் வைர நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் 18 கோடி மதிப்பிலான தங்கம் மற்றும் வைரம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வாகன சோதனையில் தேர்தல் பறக்கும் படையினரால் தங்கம் மற்றும் வைர நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் வருமான வரித்துறையிடம் ஆட்சியர் ஒப்படைத்துள்ளார். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைக்கிறார். வணக்கம் சல்மான், இது குறித்தான விவரம். விருதுநகர், தேனி, மதுரை நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட மதுரை மாவட்டத்தின் முழுவதிலுமாக 70 பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுவினர் பல்வேறு பகுதிகளிலும் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் மதுரை விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருப்பரங்குன்றம் மதுரை விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய பெருங்குடி பகுதியில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அப்பொழுது அந்த வழியாக வந்த கிஷோர் என்பவருடைய காரை சோதனையிட்ட போது அந்த காரில் 29 கிலோ 18 கோடி ரூபாய் மதிப்பிலான 29.7 கிலோ தங்கமானது தங்கம் மற்றும் வைர நகைகள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனை அடுத்தாக உரிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் அந்த தங்க 29.7 கிலோ தங்கமும் அதே போன்ற வைர நகைகளும் கூட மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தெற்கு கருவூலத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது அந்த தங்கம் மற்றும் வைர நகைகளை கொண்டு வந்த நபர் உரிய ஆவணங்களை சமர்ப்பிப்பதாக கூறிய நிலையில் அந்த கொடுக்கப்பட்ட கால அவகாசத்திற்குள் அந்த உரிய ஆவணங்கள் கொண்டு வரப்படாத நிலையில் அந்த நகைகள் மற்றும் வைரம் முழுவதிலுமாக இன்னும் சற்று நிமிடத்தில் வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்திருக்கிறார். தமிழகத்திலேயே இதுவரைக்குமாக இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடைபெற்ற சோதனையில் மிகப்பெரிய அளவிற்காக 18 கோடி ரூபாய் அளவிற்கு தங்கம் மற்றும் வைர நகைகள் பறிமுதல் செய்யப்பட்ட மாவட்டமாக மதுரை மாவட்டம் இருந்து வருகிறது. அந்த வகையிலாக முதன்முறையாக இதுபோன்று அதிக அளவிற்கான பணம் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் வைரம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் அதனை முழுவதுமாக வருமான வரித்துறையிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளனர். இதனை அடுத்தாக தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் கூட பறக்கும் படையினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று இரவு கூட கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் மதுரை மாவட்டத்தில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதுரை மாவட்டத்தில் 18 கோடி மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டு வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சல்மான், தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.